and welcome back to Yummy Chilli. நான் ஷாலினி. இந்த வீடியோவில் திணை கிச்சடி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். நிறையா அயர்ன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்குது. பர்டிகுலராக கேர்ள்ஸ்க்கு பீரியட்ஸ் பெயின், இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரியாக்கும். யூட்ரஸை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். அண்ட் பசங்களுக்குமே ரொம்ப நல்லது. பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அதனால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த திணை கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. திணை அரிசியை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை நான் ஊற வச்சு தண்ணியை ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திணை அரிசியில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. நான் இன்றைக்கி மஞ்சள் கலர் திணை தான் எடுத்திருக்கேன். எந்த வெரைட்டி இருந்தாலும் இந்த கிச்சடி செய்யலாம். திணை அரிசி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா இதில் 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம்ஸ் வரும் இது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். சூடானதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டு வெடித்ததுக்கப்புறம் உளுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், இதோட முந்திரி பருப்பு ஒரு 7, கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் வரும். 3 பச்சை மிளகாவை கீரி போட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 3 இருக்கும். இஞ்சி கொஞ்சம் அதை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அரிசி எடுத்த அந்த கப்பில் 1 கப் கேரட், 1 கப் பச்சை பட்டாணி. நான் இது 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீன்ஸ் இல்லை உருளைக்கிழங்கு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதனால நான் 3 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஊற வைக்கலைன்னா 4லேருந்து 4.5 கப் வரைக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த திணை அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குழஞ்ச மாதிரி தான் பிடிக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அப்படின்னா குக்கரில் நீங்கள் போட்டு 3 விசில் விட்டு எடுங்க. நல்லா குலைவாக வரும். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக 10ல் நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போயே நீங்கள் அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சுருங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட அந்த திணை ரைஸ் நல்லா வெந்துருச்சு. நான் ஆக்சுவலாக இன்பிட்வீன் நான் ஓப்பன் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணேன். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா அந்த திணை அரிசி வெந்துருச்சு. ஸோ அதோட ஒரிஜினல் கலர் இப்படி தான் இருந்தது. ஃபைனலாக அதில் நெய்யும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹெல்த்தி அண்ட் யம்மி கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யம்மி சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.